நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. என் குரு மதிவாணனை வணங்கி கொண்டு இந்த கனகதாரா சேனலில் வாய்ப்பளித்த கனகாம்பாள் அவர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த புத்திர பாக்கியம் பற்றி பேசலாம் என்று பேசுவார் நான் தெய்வவாக்கு ஜோதிடர் பெருந்துறை சரவணன். அதாவது திருமணத்துக்கு பிறகு ஃபஸ்ட்டு குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. 10வது ஒரு 3 மாதத்துல என்ன விசேஷம் இல்லையா, ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு கொஸ்டின் நிறைய இருக்கும். இந்த கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்லேயே குழந்தை பிறவங்க 0.1% தான். கல்யாணம் ஆகி ஒரு 10லேருந்து 20% ஒரு 3 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகிறவங்க, கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஆகிறவங்க ஒரு 30%, 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே ஆகிறவங்க ஒரு 30%, இந்த 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே ஆகிறவங்க ஒரு 10%, அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து ஆகிறவங்க ஒரு 5-6%, இதில் ஒரு 4%க்கு குழந்தை இல்லாமையும் போயிடும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது ஜாதகத்திலே இதை எப்படி பார்ப்பது? புத்திரன் அப்படின்னு சொல்கிறது, புத் அப்படிங்கிற நரகத்துக்கு செல்லாமல் திறன் தடுப்பவன் தான் புத்திரன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்திலே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான அமைப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடம், அது பிரதட்சணமாக போகிறது. அப்பிரதட்சணமாக அதாவது ரிவர்ஸில் பார்க்கும்போது 9ஆம் இடம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். கொல்லி வைக்க புத்திரன் உண்டா. இந்த 10ஆம் இடத்தில் வலுவாக இருந்தாலும் குழந்தை இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திலே 9ல் 10ல் சுபகரங்கள் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த குரு 5ஆம் இடத்தில் புத்திரகாரகன் அப்படிங்கிற குரு 5ஆம் இடத்திலே வலுத்தால் அவருக்கு புத்திரன் தாமதமாகும். என்னடா புத்திரகாரகன் 5ஆம் இடத்திலே வலுத்தால் புத்திரம் தாமதமாகுமானால் அது தாமதமாகும். அந்த தெசா புத்தி இது வரும்பொழுது தான் குழந்தை கிடைக்கும். குரு பகவான் ஆட்சி உச்சமாகும் போதும் புத்திரம் தாமதமாகும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறவங்களுக்கு, உச்சம் அப்படிங்கிற கடகத்தில் இருக்கவங்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், இல்லாட்டா 6 வருஷம் 8 வருஷம் அப்படி சொல்கிறது. இப்போ மீனத்திலே குரு இருந்தால், தனுசிலே குரு இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும். இப்போ ஒருத்தருக்கு 11ஆம் இடத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும், முதல் குழந்தை ஆண் குழந்தை. 11ஆம் இடத்துல சனி இருந்தால் அவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை. ராசியில் பார்த்திங்கன்னா மேசம், விருச்சிகம், சிம்மம், மீனம், இந்த ராசிகள் இது செவ்வாய் குரு ராசிகள். இதில் செவ்வாயோ குருவோ இருந்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தைகள் கிடைக்கும். இந்த ரிஷபம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகளில் சந்திரன் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு பெண் குழந்தைகள் கிடைக்கும். இதில் பார்க்கும்போது அஸ்வினி 1ஆம் பாதம், அஸ்வினி நட்சத்திரம், உத்திரட்டாதி இவங்களுக்கு முதல் குழந்தை கொஞ்சம் அபாசனாக ஆபத்துகள் உண்டு. உத்திரட்டாதி, சதயம் இவங்களுக்கு ஏன்னா சூரிய திசையில் திருமணங்கள் ஆகும்போது சூரிய திசையில் இருக்கும் அஸ்வினிக்கு. இதில் பார்க்கும்போது குரு திசையில் இருக்கும் சதயத்துக்கு. உத்திரட்டாதிக்கு பார்த்திங்கன்னா கேது திசையில் இருக்கும். அப்போ அந்த கேது திசையில் திருமணம் ஆகும்போது அந்த முதல் குழந்தை தவறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் அது கடவுளை வேண்டி எல்லாம் பண்ணிக்கணும். இப்போ புனர்பூசம் அப்படிங்கிறது ராமர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ராமர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சகோதரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலே ஒரு குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு இம்மிடியட்டாக 1 வருஷத்துக்குள்ளே அடுத்த குழந்தை கிடைக்கும். ரிஷப ராசியில் ஒரு குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் அடுத்தது பெண் குழந்தை கிடைக்கும். அதே ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை கிடைக்கும். இது ஜோதிட விதி. இதில் சனி புதன் பரிவர்த்தனை. இப்போ சனி புதன் பார்வை, சனி புதன் வலுப்பது. இப்போ புதன் மிதுனத்தில் வலுத்திருக்கு, சனி கும்பத்தில் வலுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தத்து புத்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை சொல்கிறது. இப்போ சனி புதன் ஒருத்தருக்கு சேர்ந்திருந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் அதை காகவந்தியா தோஷம் அப்படிங்கிறோம். 24 வருஷத்துக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா மேசராசிக்கு 5ஆம் இடம் சூரியன். இந்த சூரியன் 6லே இருந்தால் 6ல் இருக்குது. அப்போ 9ஆம் இடத்தை நம்ம பார்க்குறோம். 9ஆம் இடம் அப்படிங்கிற குருவும் அங்கே கொஞ்சம் அவுட் ஆகிட்டு. அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்குறோம். 10ஆம் இடம் சனி வலுவாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு 30%க்கு தான் குழந்தைக்கு வாய்ப்பு. 3மே வலுத்திருந்தால் அவனுக்கு இம்மிடியேட்டாக உடனுடன் குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் 2 வலுத்திருந்தால் அவங்களுக்கு 5-6 வருஷத்துக்கு ஒரு குழந்தை. இதே 3மே வீக்காக இருந்தால்
தத்து புத்திரத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஆகும். இப்போது யாருக்கு ரெட்டை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெட்டை பிள்ளைங்க அப்படின்னா மீனராசி, மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு மீனத்திலே ரெட்டை மீன்கள், மிதுனத்திலே ஆணும் பெண்ணும். இந்த மிதுனராசி மீனராசியிலே கிரகங்கள் இருப்பவர்கள், அதிகமான கிரகம் இல்லாட்ட குரு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரெட்டை குழந்தைகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு அனுபவ ஜாதகங்களை சொல்லும்போது ஒரு பெண்ணுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குரு முடிஞ்சு சனி தசை, சனி அந்த பெண்ணுக்கு அவயோகத்திலே இருக்கிறது. அப்போது அந்த பெண்ணுக்கு திருமணமாகி 10 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ புதனில் தான் குழந்தை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவங்க கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை. அவருக்கு சந்திரன் மேசத்திலே செவ்வாய் கடகத்திலே பரிவர்த்தனை. அவருக்கு சந்திர தசை நடக்குது, இவங்களுக்கு சனி தசை நடக்குது. புத்திர பாக்கியம் இருக்குதா? இல்லை. அவருக்கு செவ்வாய் தசை வரும்போது, இந்த அம்மாவுக்கு புதன் தசை வரும்போது அவருக்கு ரெட்டை குழந்தைகள் கிடைத்து விட்டது, ஆணும் பெண்ணும் கிடைச்சிருக்கு. இதே வந்து ஒருத்தருக்கு 12 வருஷமாக குழந்தை இல்லை. என்னடா பண்ணுறதுன்னா வெள்ளியங்கிரி மலை ஏறு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. வெள்ளியங்கிரி மலை ஏறியிருக்காரு. வெள்ளியங்கிரி மலை ஏறி அவருக்கு ஆண் குழந்தை கிடச்சிருக்கு, வெள்ளியங்கிரி அப்படிங்கிற பேர் வச்சுட்டார். அதுக்கடுத்தது ஒரு அடுத்தடுத்த வருஷம் ஏறிட்டே தான் இருந்தார். அடுத்த 12 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு இன்னொரு குழந்தை கிடைச்சது. அதுக்கு வேற ஒரு பேர் வைத்து விட்டார். அதாவது ஜாதகத்திலே ஒருத்தருக்கு கடகம் வந்து கடகத்திலே குரு உச்சமாக இருக்குன்னா அது 8ஆம் இடமாக இருக்கும்போது இந்த புத்திர பாக்கியங்கள் தாமதமாகுது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு தனுசு லக்கணம், 8லே குரு உச்சம். 8லே குரு உச்சம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா குருவும் புதன் இருக்குது. நான் 12 வருஷம் கழித்து உனக்கு குழந்தை கிடைத்ததா அப்படின்னா 14 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. 14 வருஷம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதில் வந்து 14 வருஷம் கழித்து தான் குழந்தை கிடைத்ததாக சொன்னாங்க. 18 வயசில் கல்யாணம், 34 வயசுலே குழந்தை அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒருத்தருக்கு வந்து பார்க்கும்போது அவங்க மனைவிக்கு கடக லக்கணம் கன்னியில் சனி செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. அவருக்கு திருமணமாகி 20 வருடங்களாக குழந்தை இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்னஸ் ஆஸ்பத்திரி பார்த்துட்டாங்க, சுதா மருத்துவமனை பார்த்துட்டாங்க. இப்படி குழந்தைக்கான ஸ்பெஷலிஸ்ட் அனைவரையுமே அவர்கள் சந்தித்தும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவங்களுக்கு என்ன எதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதையோ ஒரு காளியை தினமும் கும்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு 52 வயதிலே குழந்தை கிடைத்திருக்கிறது, அது பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு குருவாயூர் சென்று வந்தால் சிறப்பை தரும். குருவாயூர் அப்படிங்கிறது குரு ப்ளஸ் வாயு. குருன்னா குழந்தை, வாயு பகவான். கிருஷ்ணர் லிங்கத்தை வாயு பகவான் கொண்டு வந்து குரு பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குருவாயூர் சென்று எடைக்கிட துலாபாரம் கொடுத்தா அவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். ஒருத்தருக்கு வந்து பார்க்கும்போது ராகு தசை அஸ்த நட்சத்திரம், அவங்க மனைவிக்கு கார்த்திகை நட்சத்திரம், 2 பேருக்குமே ராகு தசையில் ஒரே புத்தி போயிட்டுருக்குது, செவ்வாய் புத்தி. ராகு தசையில் செவ்வாய் புத்தி போயிட்டுருக்குது, ராகு தசையில் குரு புத்தி போயிட்டுருக்குது 2 பேருக்கும். அப்போ நான் வந்து குருவாயூர் சென்று வாங்க, உங்களுக்கு குழந்தைக்கு குருவாயூர் சென்று வந்தோன்னே அழகான ஆண் குழந்தை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. குழந்தை கிடைக்கிறதுக்கு குருவாயூர் போகலாம், பாத யாத்திரை செல்லலாம், நம்மளுடைய நாம யோகங்களை பார்க்கலாம். இப்போ விருச்சிகத்திலே சனி செவ்வாய் இருக்க அந்த குழந்தை வந்து அதில் 2மே சனி இருக்கும்போது வக்கரமாகும். அந்த குழந்தை கொஞ்சம் ஊனமாக பிறக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் கடவுள்களை வேண்டுவது சிறப்பை தரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வயசான இதுக்கு முன்னால் உள்ள ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக குழந்தை இருந்ததே, எங்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் முட்டையை சாப்பிட்றாங்க, உணவுகள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. முந்தின ஜென்ரேஷன்லேயும் நிறைய குழந்தைகள் தவறி இருக்குது, இறந்துருக்கு. அவங்க வந்து அதனால தான் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க. காலரால் காணாமல் போன குழந்தைகள் எத்தனையோ, ஒரு 5 குழந்தைகள் இருந்தால் அதில் 2 குழந்தை இறந்துடும், ஒரு 3 குழந்தை தான் கிடைக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்கே அந்த டைமில் அப்படி இருந்தது. அப்போ அந்த கருத்தடை மருந்துகள் இல்லை. இப்போதைக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கற்பக ரச்சாம்பிகை கோயில் சென்று வரலாம். கற்பக ரச்சாம்பிகை இப்போ ஒரு 1973 அனைவருக்குமே குரு நீசம், பிறந்த அனைவருக்கும். அவங்களுக்கெல்லாம் 2 பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஒருத்தர் நான் 1973 பிறந்தேன்,
எனக்கு ஆண் குழந்தை இருக்கிறதே அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு லக்கணம் மகரமாக இருக்கும், அவருக்கு 5ஆம் இடம் வந்து வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பொதுவாகவே அஸ்வினி மகம் மூலம் அந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருக்கவங்களுக்கு 2 ஆண் குழந்தை தான். அஸ்வினி 2ஆம் பாதம், மகம் 2, மூலம் 2, இவங்களுக்கு வந்து ஆணும் பெண்ணும் குழந்தை உண்டு. அஸ்வினி 3, மகம் 3, மூலம் 3, கேது நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணமே பல கசமுசா பிரச்சனைகளில் தான் இருக்கும். அவங்களுக்கு குழந்தை கிடைத்தால் முதல்ல பெண் குழந்தை, கணவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் இல்லை மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தால் 2வது குழந்தை ஆண் குழந்தை கிடைக்கும். இது அஸ்வினி 4, மகம் 4, இதுக்கு மூலம் 4, இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 2 பெண்ணு இல்லை முதல் குழந்தை ஆண்னா 2 ஆண், அப்படி ஏதோ ஒரே சீரீஸில் தான் குழந்தைகள் கிடைக்கும். இந்த ரிஷபராசியில் கார்த்திகைக்கு வந்து குழந்தை தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கார்த்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1. இதில் வந்து கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ராகு திசை வந்துட்டுருக்கும். இந்த குழந்தை பிறக்கிற ஒரு பொன்னான காலத்திலே இந்த ராகு திசை வர்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணோம்னா சர்ப்ப கிரகங்களுக்கு பிரீதி பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு குழந்தை உடனே கிடைக்கும். இல்லாட்ட இந்த நம்ம திருச்செங்கோடு மலைக்கிட்ட இல்லை பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில்கிட்ட ஒரு நாகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் அவங்களுக்கு ஆணோ பெண்ணோ கிடைக்கும். ரோகிணி 1க்கு முதல்ல ஆண் குழந்தை, அடுத்தது பெண் குழந்தை. ரோகிணி 2க்கு 2மே பெண் குழந்தை தான். ரோகிணி 3க்கு ஆணும் பெண்ணும் உண்டு. ரோகிணி 4க்கு 2 பெண் குழந்தை தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து மிருகசீரிசம் 1க்கு வந்து 6 வருஷம் கழித்து தான் குழந்தை. முதல் குழந்தை பெண் குழந்தை, 6 வருஷம் கழித்து ஆண் குழந்தை. மிருகசீரிசம் 2ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 குழந்தைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு, ஆணும் பெண்ணும் உண்டு. மிருகசீரிடம் 3, 4க்கும் அப்படியே. இந்த 4ஆம் பாதத்துக்கு 2 ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 4ஆம் பாதத்துக்கு மிருகசீரிசத்துக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் திருவாதிரை வந்து வந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ரொம்ப கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு குழந்தை இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஆணோ பெண்ணோ ஒரே ஒரு குழந்தை இருந்தால் அவங்களுக்கு போதும். அதில் திருவாதிரை 1, 4க்கு ஒரே ஒரு ஆண் குழந்தையும், திருவாதிரை 2, 3க்கு ஒரே ஒரு பெண் குழந்தையும் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதை புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் வந்து ராமர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராமருக்கு 2 லவகுசா அப்படிங்கிற 2 பசங்க. அப்போ ராமர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூசத்துக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆணும் பெண்ணு இருக்கக்கூடிய அமைப்புனா ஒரு குழந்தை தாமதமாக இருக்குது. மனைவியின் ஜாதகத்தை சரி பண்ணணும். எனக்கு பெண் குழந்தையும் வேணும், ஆண் குழந்தையும் வேணும்னா மனைவிக்கு பெண் குழந்தை இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் கணவருக்கு 2 ஆண் குழந்தை இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் இணைக்கணும். அது ரொம்ப சிரமமான விஷயம். இப்போ திருமணம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன குழந்தை இருக்குன்னு கூட கிடையாது, பணம் இருக்காங்கிறது தான் இங்கே பெரிய ப்ராப்ளமாக நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்புறம் புனர்பூசம் 2ஆம் பாதத்துக்கு ஆணும் பெண்ணும் உண்டு. புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு பெண் குழந்தை மட்டுமே. புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு 2 ஆண் குழந்தைகள். பூசம் 1ஆம் பாதத்துக்கு 2 ஆண் குழந்தைகள். பூசம் 2ஆம் பாதத்துக்கு 2 பெண் குழந்தை. பூசம் 3க்கு 2 பெண் குழந்தை. பூசம் 4க்கு 2 ஆண் குழந்தை. இந்த ஆயில்யத்துக்கு மேக்சிமம் பெண் குழந்தைகள் தான் பிறக்கும். ஏன்னா அவங்க மேக்கப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 5ஆம் இடங்கிறதுல ஜலராசி அப்படிங்கிற செவ்வாய் பெண் ராசி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி அமைகிறது. உங்களுக்கு குரு 12ல் இருக்குது, இவருக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். குரு 12ல் இருந்தாலும், அது மீனத்திலே இருந்தாலும், அது கடகத்திலே இருந்தாலும் ஒரு உச்சம் பெற்றால் குழந்தை உண்டு. கடக லக்கணத்துக்கு செவ்வாய் 5 கூடிய செவ்வாய் 12லே இருக்குது. உடனே ஜாதகத்தை எடுத்து ஒரு குழந்தை கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக உண்டு. இது ராகு கேது சேர்க்கை. இந்த ராகு இப்போ நான் சொன்னது ஆயில்யத்துக்கு ரேவதிக்கு கேட்டைக்கு எல்லாம் நீங்கள் பொருத்தி நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாதகம் பார்க்கும்போது இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன கேட்டுக்கலாம். இப்போ ராகு கூட கிரகங்கள் சேர்ந்துருந்தா 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, 9ல் இருக்குது, 10ல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் சர்ப்ப சாந்திகளை செய்யணும். சர்ப்பதோஷ பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இல்லை நீங்கள் சிவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்னி ராசியிலே கிரகங்கள் வீக்காக இருந்தால் சிவசக்தி அப்படிங்கிற அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்துருக்கிற ஆலயங்கள் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும். அதில் போய் ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், குழந்தையும் கிடைக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தை இல்லாத அனைவருக்கும் குழந்தை கிடைச்சிட்டு எல்லோரும் வீட்டிலேருந்து ரிலாக்ஸாக பணம் வேண்டாம் குழந்தை வேணும்னு நினச்சாங்க, குழந்தை கிடைத்தது.
குழந்தையும் வாழ்க்கையிலே அவசியம். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்தது. நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ நாட்டில் போயிட்டுருக்குது. வம்ச விருத்தி அப்படிங்கிறது ஒரு குழந்தை ஒரு வாழ்க்கையை செழிப்பாக்கும். கண்டிப்பாக அனைவரும் குழந்தை பெற முயற்சி பண்ணுங்கள். குழந்தையை கண்டிப்பாக அபாசன் பண்ணாதீர்கள். இப்போ மருத்துவர்கள் சொன்னார்னு சொல்லி அபாசன் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி குழந்தை ஜாதகத்தில் கால் ஊனமாக இருக்கிற மாதிரி காமிக்குதம்மா அப்படின்னு. அந்த பெண் சொல்லிவிட்டு, எனக்கு ஏற்கனவே 2 குழந்தை அபாசன் ஆகிட்டு, இந்த குழந்தை தான் தங்கிட்டு, அது ஊனமாக இருந்தாலும் நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் எனக்கு சொல்லிவிட்டு, நான் ஓகேம்மா, உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, நீங்கள் அதை பார்த்துங்கன்னே. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் அதே மாதிரி ஊனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை பிறந்த உடனே காலில் கட்டு போட்டு இப்போ இந்த குழந்தைய நடக்கிற அளவுக்கு முதல்ல தெரிஞ்சதுனால மருத்துவர்கள் அதை சரி பண்ணி விட்டார்கள். அந்த குழந்தை நடந்து அன்று எனக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்தது. என் வாழ்க்கையிலே அது ஒரு மிக மிக பாக்கியமாக நினைத்தேன். இப்போ யாருக்காவது குழந்தை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை. கல்யாண காலங்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லை. கல்யாணமாகி குழந்தை இல்லைங்கும் போது அவர்களை மலடி என்பது, இந்த மாதிரி நிறைய ஒரு மோசமான இதில் சொல்கிறது. இப்போ 2வது திருமணம் பண்ணக்கூடியவர்கள், 2வது திருமணம் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறான், 40 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தையே இல்லாதவங்கள தான் கெட்டு வராமா, அடுத்த ஒரு குழந்தைக்கு நான் தந்தையாக முடியாது அப்படிங்கிறது அவருடைய தாட். அதை நான் தவறாக சொல்லலை. அதுக்காக அவர் ஒரு 18 வருஷம் ஒரு அம்மா, ஒருத்தருடைய ஹஸ்பண்டு குடித்தனம் நடத்திட்டு இருந்த அம்மா, ஹஸ்பண்ட் இறந்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சொத்தும் இருக்குது. அந்த அம்மா 18 வருஷம் கல்யாணமாகி வந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. திரும்பி குழந்தைக்காக 4 வருடம் அலைந்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி குழந்தை 2வது திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது குழந்தைகள் வைத்திருக்கிறவர்களை திருமணம் பண்ணுங்கள், இல்லாட்டா அடாப்ஷன் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகள் அனாதை குழந்தைகளாக பெற்றோர்களால் ஆக்கப்படுகிறது. சுனாமியில் இதிலெல்லாம் அனாதைகளாக ஒரு குழந்தை எடுத்து வளருங்கள். அது முதல்ல சங்கடமாகத்தான் இருக்கும், அதுவே பழகிறோம். ஒரு சினிமாவில் சொல்கிற மாதிரி அது பழகிறோம். குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். குழந்தைகள் என்ன படிக்கணும், உங்களுக்கு எனக்கு இந்த குழந்தை தான் வேணும், எனக்கு 2 ஆண் குழந்தை இருக்குது, பெண் குழந்தை வேணுங்கிறது, பெண் குழந்தை இருக்கிறவன் ஆண் குழந்தை வேணுங்கிறது. சஷ்டி விரதம் இருப்பது முன்னேற்றத்தை தரும். சஷ்டி விரதம் இருப்பது உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்க வழி வகுக்கும். ஏன்னா முருகர்கிட்ட விரதம் இருந்தால் பெண் குழந்தை கிடைக்கும், அம்மன்கிட்ட விரதம் இருந்தால் ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஊரார் பல தீசிஸில் பேசுவாங்க. ஒருத்தர் குழந்தை உண்டானவுடனே ஊரே சொல்கிறது, இது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை. அனைவருமே ஜோதிடராகிறது. கல்லை உருட்டி போடுறது, வயிறு முட்டை சைஸில் இருக்குது, வயிறு குட்டை சைஸில் இருக்குது, இப்படியெல்லாம் பல மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதையும் மீறி அது எந்த குழந்தைனாலும் அந்த குழந்தையை ஆரோக்கியமாக பெற்று அந்த குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்த்து நாடும் முன்னேறும், நாமும் முன்னேறுவோம் என்று சொல்லி எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி தந்த கனகதாரா சேனல் உரிமையாளர் கனகாம்பாள் அம்மா மற்றும் அகில இந்திய மகளிர் ஜோதிடர் குழு அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தெய்வாக்கு ஜோதிடர் சரவணன். எனது ஃபோன் நம்பர் 9865139512, 8220752288. பெருந்துறையில் வசிக்கிறேன். உங்களுக்கு இது பற்றி சந்தேகங்கள் இருந்தால் என்னை தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.